கர்த்தருடைய சன்னதியில் வளர்ந்தான். நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சன்னதியிலே கர்த்தரை பணிந்து கொள்ள வேண்டும். அப்படி சன்னதியிலே வளர 3ஆம் அதிகாரம் 21. கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தறினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. கர்த்தர் இப்ப யாரா இருக்கிறார்? அவர் தேவனுடைய வார்த்தையா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வார்த்தையானவர். ஆகவே அந்த வார்த்தை தான் நம்மோடு இன்றைக்கு இருக்கிறது. தேவன் மனுஷரா காணக்கூடாத ஒளியில இருக்கிறார். ஆனால் தேவனுடைய வார்த்தை தான் இன்னைக்கு நம்மோடு இருக்குது. சாமுவேலுக்கு கர்த்தர் எப்படி தம்மை வெளிப்படுத்தினார்? வார்த்தையானவர். அல்லேலூயா. அவர் தம்முடைய சத்தத்தினால்தான் சாமுவேலோடு பேசினார். சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். 3 முறை அவனை கூப்பிட்டார். ஏழு சொல்லுகிறார், ஒரு அடியேன் சொல்லும் கேட்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு சொல்லிக் கொடுத்தார். எனக்கு அருமையான கர்த்தர் நம்ம பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைகள் மாற வேண்டும். ஆண்டவருடைய சந்நிதியிலே இருக்கிறதாய் மாற வேண்டும். அப்பதான் அவருடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் வளர்ந்தால்தான் அவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாய், உங்களுக்கு பிரியமானவர்களாய் காணப்பட முடியும். காரணம், தேவ வார்த்தையிலே வார்த்தையா இருக்கிறபடினாலே அவருடைய வார்த்தை நம்ம என்ன செய்யும்? வழிநடத்தக்கூடியதா இருக்கிறது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டு, உண்மையிலும் கண்ணை வைத்து ஒரு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. நான் கையை பிடிச்சு உன்னை நடத்துவேன், கூடவே இருப்பேன், வாக்கு நிறைய பண்ணியிருக்கிறார். ஆகவே 3 முக்கியமான மனிதர்களை நாம் பார்க்கிறோம். தேவனை அறிந்த 3 முக்கியமான மனிதர்கள் எப்படி தேவனுடைய பாதையில நடந்தார்கள், எப்படி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்பதை பார்க்க போகிறோம். இதுவரை நாம் பார்த்தது எலியாவுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சாமுவேலை கர்த்தர் எப்படி ஆண்டவர் நடத்தினார் என்பதையும், ஆண்டவர் சாமுவேல் எப்படி வளர்ந்தார் என்பதையும், சாமுவேல் எங்கே வளர்ந்தார், ஆகவே இவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி அவருக்கு காரணம் என்ன என்பதை நாம் பார்த்தோம். அவருடைய தாயார் அவனை தேவ சந்நிதியிலே பெற்றுக் கொண்டார். தேவன் ஜெபத்தினாலே பெற்றுக் கொண்டார். தேவனுடைய சந்நிதியிலே கொண்டு போய் வளர்த்தார். தேவனுடைய பணிவிடை செய்வனாய் மாற்றினார். தேவனுக்கு பணிவிடை செய்வது இடத்திலே அவரை கொண்டு போய் விட்டார். அவன் தேவனை தீர்க்கதரிசியாய் மாறினார். உங்களுடைய என்னுடைய பிள்ளைகள்